ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम् अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुधान्वहम्. ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோல பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 12வது மற்றும் 13வது ஸ்லோகங்களை விளக்கத்துடன் பார்ப்போம். காங்க்ஷந்தः கர்மணாம் சித்திம் யஜந்த இஹ தேவதாः க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர்பவதி கர்மஜா. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 12வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார், காங்க்ஷந்த கர்மணாம் சித்திம் யஜந்த இஹ தேவதா. அதாவது இந்த மனிதர்கள் இருக்கிறார்களே அர்ஜுனா, இவர்கள் இந்த முட்டாள்தனமான காரியங்களை செஞ்சுட்டு வரா என்று கிருஷ்ணன் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். இப்படி அவர் சொல்றதுக்கான காரணம் என்ன? இவர் ஏன் திடீர்னு நம்மளை பார்த்து முட்டாள் என்று சொல்றார் என்றால், காஞ்சந்த கர்மணாம் சித்திம் யஜந்த இஹ தேவதா. அவர்கள் ஆசைப்படும் அந்த விஷயங்கள் அவளுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக, ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு அந்த விஷயம் அவளுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தெய்வங்களை வழிபடுகிறார்கள். இதுவே அந்த ஆசை அவளுக்கு அந்த நேரத்தில் எந்த விஷயம் வேண்டாம், இது போதும் என்று தோன்றினா இந்த தெய்வங்களை மறந்துடுறான். இப்ப இதுல நம்மளுக்கு என்ன தெரியாது? நம்மளுக்கு அந்த ஆசைகள், அதாவது நம்ம இந்த விஷயம் வேண்டும் என்று ஆசைப்படும் போதுதான் கடவுள்கிட்ட போறோம். அதே மாதிரி இப்போ சோகத்துல இருக்கும்போது, துக்கத்துல இருக்கும்போது, இல்ல கோபத்துல இருக்கும்போது கடவுள்கிட்ட போறோம். சந்தோஷமா இருக்கும்போது அந்த கடவுளை பத்தி பல பேர் நினைக்கவே மாட்டா, சில பேர் மட்டும்தான் நினைப்பா. அதனால் எப்பொழுதுமே அந்த கடவுளோட எண்ணமானது, அந்த கடவுளோட அந்த சிந்தனை அவளுக்கு இல்லை. அவளுக்கு எப்ப கஷ்டம் வர்றதோ, இல்லை எப்ப அவளுக்கு ஏதாவது வேண்டும் என்று தோன்றதோ, அந்த விஷயத்த வாங்கறதுக்காகவோ இல்லை அந்த கஷ்டத்தை தீர்க்கறதுக்காகவோ தான் கடவுள்கிட்ட போறான். இதுவே இவர்கள் வழிபடுகிறார்கள் கடவுள்களை. இதுல இன்னொரு தாத்பரியத்தை சொல்றா பாஷ்யக்காரர்கள். அதாவது மற்ற தெய்வங்களை, இப்ப இந்திரன் இருக்கார், இந்திரன், சந்திரன், பிரம்மா, இவர்களை போன்ற தேவர்கள் எல்லாருமே ஒருத்தர் ஒரு விஷயத்துக்கான அதிபதிகள் என்று சொல்றார். இப்போ குபேரன் எல்லாருக்குமே தெரியும், செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கார் அவர். அதனால் இந்த குபேரனை நோக்கி இவரை வழிபட்டோம் என்றால், இவருடைய எல்லா ஸ்தோத்திரங்களையும் பாராயணம் பண்ணி, இவருடைய எல்லா ஸ்லோகங்கள், இவருக்கான எல்லா யஜ்ஞங்கள், யாகங்கள், ஹோமங்கள் எல்லாமே செஞ்சோம் என்றால் நாமும் தனவானாக, நாமும் அந்த வெல்தி பீப்புளாக, பணக்காரர்களாக மாறிடுவோம் என்று நினைக்கிறார். இந்திரன் அந்த மழை, அந்த ஒரு இடி மின்னல் மழை, இதற்கெல்லாம் அதிபதியாக இருக்கார். அந்த இந்திரனை வழிபட்டோம் என்றால் அவர் நமக்கு அந்த மழைகளை தருவார், நிக்காம மும்மாறி பெய்யறதுக்கான அந்த ஒரு இதை தருவார், அவர் அந்த ஒரு அருள் அவர் தருவார். அதனால அவரை வணங்கறதுக்காக அவரோட ஸ்தோத்திரங்கள், ஸ்லோகங்கள், மந்திரங்கள், இந்த ஹோமங்கள், யாகங்கள் இது எல்லாத்தையுமே செஞ்சா அவர் சந்தோஷப்பட்டு நமக்கு வரம் தருவார் என்று நினைக்கிறார் எல்லாருமே. இப்படி ஒரு விஷயத்துக்காக ஒரு அதிபதியாக அந்த தெய்வங்களை வச்சிருக்கா. அந்த தெய்வங்களை அவளுக்கு எப்போ அந்த விஷயம் தேவைப்படுறதோ அப்பதான் அந்த தெய்வங்களை போயிட்டு வழிபடுறா. அதனால இந்த 2 விதத்திலையும் பார்த்தோம் என்றால், எப்பொழுதும் நம்ம பகவான சிந்தனை தான் இருக்கணும். கவலையில, கஷ்டங்கள்ல இருக்கும்போது மட்டும், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வேண்டும் என்ற ஆசை இருக்கும்போது மட்டும் அவரை போயிட்டு வணங்கக்கூடாது. 2வது விஷயம், இப்படி இந்த விஷயத்துக்கான அதிபதி இவர், இந்த விஷயத்துக்கான அதிபதி இவர் என்று பல தெய்வங்களை வச்சிருக்கோமே, இந்த தெய்வங்கள் எல்லாத்தையுமே படைத்து பரம்பிரமமாக இருப்பது கிருஷ்ணர் தானே. அவரை வழிபட்டோம் என்றால் எல்லாமே நமக்கு கிடைக்கும் என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். காங்க்ஷந்த கர்மணாம் சித்திம் யஜந்த இஹ தேவதா க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர் பவதி கர்மஜாஹ. முதல் வரியில இந்த தெய்வங்கள் எல்லாம் வழிபடுறா. நம்ம எப்பொழுதுமே பகவானின் சிந்தனையில இருக்கணும். எப்ப தேவையோ அப்ப மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது, எப்பயுமே சிந்தனையில இருக்கணும் என்று சொல்றார். 2வது, இந்த தெய்வங்கள் இந்த விஷயங்களுக்கெல்லாம் அதிபதி என்று சொன்னாலும் இவர்கள் அனைவரையும் படைத்து இவர்களுக்கே தலைவனாக, இந்த சுரர்களுக்கெல்லாம் இந்திரனாக, சுரேந்திரனாக, சுரேஸ்வரனாக இருப்பவர் நம்மளோட பெருமாள் தான், நம்மளோட கிருஷ்ணர். அப்பேற்பட்ட அவரை வழிபட்டோம் என்றால் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பின்னாடியே திரும்பி வர ஆரம்பிச்சிருமே என்று நம்ம எல்லாருக்குமே புரியணும். இப்போ இங்க நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும், இது எல்லாத்துக்குமே அதிபதி கிருஷ்ணர் தான், இதற்கு எல்லாத்துக்குமே தலைவர் கிருஷ்ணர் தான் என்றால் ஏன் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சாலும், இந்த ஒரு தத்துவம் எல்லாருக்குமே புரிஞ்சாலும் திருப்பி அதே தெய்வங்களை தான் போய் வழிபடுறார், இது ஏன் என்று டவுட் வர்றதுதான் எல்லாருக்குமே. அதற்கான விடையும் அவரே தராராம். க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர் பவதி கர்மஜாஹா. இவர்களை வழிபட்டால் அவ எந்த விஷயத்துக்கு ஆசைப்படுறாலோ அந்த விஷயம் அவளுக்கு சீக்கிரமாவே கிடைச்சிடும். இப்போ ஒரு விஷயம் இருக்கு, எனக்கு இப்போ இந்த இடத்தில் எனக்கு இந்த விஷயம், இந்த ஒரு வஸ்து இங்க வரணும்
என்று எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அந்த வஸ்துக்கு அதிபதியாக இருப்பவர், அந்த வஸ்துவை தரக்கூடிய வல்லமை படைத்த தெய்வத்தை போய் நான் வழிபடுறேன் என்றால் அவர் உடனே அந்த ஒரு வழிபாட்டில் சந்தோஷப்பட்டு அந்த ஆசையை இந்த நிமிஷத்துக்குள்ள திருப்பி தந்து விட்டுருவாராம் அவர். இந்த ஒரு விஷயத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். இப்போ இந்த இடத்துல கிருஷ்ணர் நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாராம், நம்ம யோசிக்க சொல்றாராம். அவர் என்ன யோசிக்க சொல்றார் என்றால், இந்த விஷயத்துக்காக நம்ம அவர்கிட்ட வேண்டுகோள் விதிக்கிறோம், இந்த விஷயத்துக்காக நம்ம அவர்கிட்ட பிரார்த்தனை செய்கிறோம். அவர் நம்ம பிரார்த்தனை ஒழுங்கா செய்கிறோமா, அந்த பிரார்த்தனையில நம்மளுக்கு பயபக்தி இருக்கா, அந்த பிரார்த்தனையை நம்ம செய்யும் போது நம்ம எந்த விதத்துல எந்த வழியில அவரை பார்த்து பிரார்த்தனை செய்கிறோம், இது எல்லாத்தையுமே பாப்பா. சரி, இந்த விஷயத்துல இவன் கரெக்டா இருக்கான், இவன் நல்லா சத்தையோட தான் இந்த பிரார்த்தனையை செய்கிறான், இவனுக்கு இந்த விஷயம் கிடைக்கணும் என்று பார்த்து அந்த ஒரு பொருளை அந்த ஒரு வஸ்துவை எனக்கு தரான். ஆனால் கிருஷ்ணரோட கேள்வி என்ன என்றால், பிரார்த்தனையை ஒழுங்காக நம்ம பண்றோமா என்று பார்க்கும் அந்த ஒரு தெய்வம், அந்த பிரார்த்தனையின் பலனாக இருக்கும் அந்த வஸ்து நம்மளுக்கு நல்லதா தீயதா என்று அவர்கள் யோசிப்பார்களா? அதுதான் கிருஷ்ணரோட கேள்வியாக இருக்கும். இதுவே கிருஷ்ணர் பக்கம் பார்த்தோம் என்றால், அந்த ஒரு பிரார்த்தனையின் பலனானது நம்மளுக்கு கிடைக்கும், ஆனால் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கும். அது கிடைத்தா நம்ம சந்தோஷமாக இருப்போம், அது கிடைத்தா நம்மளுக்கு நல்லது என்று அவருக்கு தெரிஞ்சா அவர் தருவார். அதாவது இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கேட்டு அந்த விஷயம் நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயமாக போயிடுது, அந்த விஷயம் நம்மளுக்கு தேவையில்லாத தாண்டி அது நம்மளுக்கு நஷ்டத்தை கொடுக்கறதாக இருக்கு, இல்ல கவலையை கொடுக்கறதாக இருக்கு என்றால் அந்த விஷயத்துக்காக நம்ம எவ்வளவு பிரார்த்தனை செய்தாலும் அதை கிருஷ்ணர் தரவே மாட்டாராம். இதுவே மற்ற தெய்வங்கள் கிட்ட போய் கேட்டா அவர்கள் உடனே அந்த விஷயத்தை தந்துருவார். இப்ப நம்ம யோசிக்க வேண்டியது என்ன என்றால், நம்மளுக்கு கிடைக்கும் அந்த விஷயங்கள், நமக்கு கிடைக்கும் அந்த வரங்கள், அதற்காக பொறுமையா காத்திருப்பது நமக்கு நல்லது என்று தெரிந்த பிறகும் ஏன் நம்ம சீக்கிரமாக கிடைக்கிறதே என்று சொல்லி தப்பான விஷயங்களுக்காக, நம்மளுக்கு தீங்கு விளையக்கூடிய விஷயங்களாக, தேவையில்லாத விஷயங்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும்? இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயத்தையும் இந்த ஸ்லோகத்தில் உள்ள அடக்கிறாராம் நம்மளோட கிருஷ்ணர். அனைத்து விஷயங்களும் ஒரே ஸ்லோகத்தில் அவர் சொல்றார். அவர் சொல்ல வரும் விஷயம் என்ன என்றால், இந்த தெய்வங்கள் எல்லாம் சின்ன சின்ன தெய்வங்கள் எல்லாம் வழிபடுற இவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கும் கிருஷ்ணரை மறந்துடுறாரு. ஆனால் கிருஷ்ணர் கிட்ட போயிட்டு வழிபடும் போது கூட நம்ம இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக தானே கேட்கிறோம். அப்பையும் யாருமே இதை விட மேலாக இருக்கும் அந்த முக்தியாகிறது, மோட்சமாகிறது, அவரோட இருக்கும் அந்த துணை, அந்த கிருஷ்ணரோட துணை, இது எதையுமே அவ்வளவு யாரும் கேட்க மாட்டேங்கிறாளே. எவ்வளவு சிறந்த பக்தனாக இருந்தாலும் சரி, அதுல சில பேர் என்ன பண்ணுவா என்றால், அந்த ஒரு பக்தியில மூழ்கி இருக்கும் போது கிருஷ்ணர் காட்சி தந்தா அவர்கிட்ட இதுதான் அதுதான் என்றான் கேட்பார். ஆனால் அந்த ஒரு கூட்டத்திலும் ரொம்ப சில பேர் தான் நம்ம கிருஷ்ணரோட உன் கூடயே இருக்கணும், எனக்கு மோட்சத்தை, எனக்கு முக்தியை தான், நான் உன் கூடயே நிரந்தரமாக இருக்கணும் என்று கேட்க மாட்டேங்கிறார் என்று கிருஷ்ணா அர்ஜுனனை பார்த்து சொல்றார். ஒரே ஸ்லோகத்தில் அவர் என்ன சொல்றார் என்றால், நம்ம இந்த தெய்வங்களை எல்லாம் வழிபடுறோம், தெய்வங்களுக்கு தலைவராக இருக்கும் கிருஷ்ணரை வழிபடுறத நம்ம நிறுத்துறோமா? அது ஏன் என்று கேட்கும் போதுதான் அந்த கிருஷ்ணர் நம்மளுக்கு யோசித்து பொறுமையாக தான் பலனை அளிப்பார். அந்த பலன் தேவையாக இருந்தா மட்டும்தான் அளிப்பார். ஆனா மற்ற தெய்வங்கள் நமக்கு தேவையில்லை என்று, தேவையில்லையா என்று யோசிக்க மாட்டார். அதனால தேவையில்லாத பலன்களையும் நம்மளுக்கு அளிப்பார். ஆனா நம்ம யாரு, நம்ம அதை யோசிக்காம தேவையில்லாத பலனாக இருந்தாலும் சரி, இது எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு வேண்டும் என்று தேவையில்லாத பலனையும் நம்ம சேர்த்து நம்ம கிட்ட வச்சுக்கிறோம். அதனால் இந்த கிருஷ்ணரானவர் அதனால்தான் நிறைய பேர் கிருஷ்ணர் வழிபட மாட்டேங்கிறார் என்று சொல்லி, அதே நேரத்தில் சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஏன் ஆசைப்படணும்? அந்த மோட்சத்துக்காக, முக்திக்காக ஆசைப்படலாமே. சின்ன சின்ன ஆனந்தத்துக்காக ஆசைப்படுற நம்ம பரமானந்தத்துக்காக ஆசைப்படலாமே என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் அவர் நம்ம கிட்ட என்ன சொல்றார் என்பதை பார்ப்போம். சாதுர்வர்ண்யம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசஹ தஸ்ய கர்த்தாரமபி மாம் வித்ய கர்த்தாரமவ்யயம். இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 13வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றாராம், அர்ஜுனா, இந்த 4 வர்ணங்கள் இருக்கணும், இந்த பிராமண, க்ஷத்ரிய, வைஷ்ய, சூத்ர, இந்த 4 வர்ணங்களையும் உருவாக்கினது நான் தான். இந்த 4 வர்ணங்களும் என்னால் தான் உருவாக்கப்பட்டது என்று கிருஷ்ண அர்ஜுனனை பார்த்து சொல்றார். அவர் தான் இந்த 4 வர்ணங்கள் இருக்கும் இந்த வர்ணாசிரம தர்மத்தை நம்ம கிருஷ்ணர் தான் உருவாக்கி இருக்கார், அவர் தான் அதை படைத்திருக்கார் என்று சொல்றார். ஆனால் அடுத்த வரியிலே அவர் சொல்றார், தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் வித்ய கர்த்தாரம் அவ்யயம். இது எல்லாத்தையும் படைத்தவனாக நான் இருக்கும் போதும் இதை படைத்தவன் நான் அல்ல என்பதை நீ அறிவாய் என்று கிருஷ்ணார்ஜுனனை பார்த்து சொல்றார். இது அனைத்தையும் படைத்த, இப்போ ஒரு செயல் செய்யறான், செயல் என்று சொன்னால் கர்மா என்று சொன்னேன். கர்மாவை, செயலை செய்பவனுக்கு கர்த்தா என்று பெயர். செயலை செய்பவன் கர்த்தாவாக இருக்கான், செயலை செய்யாமல் இருக்கவன் கர்த்தா அல்ல. இந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே புரியுது. இப்போ இந்த ஞானத்தை வச்சு இந்த ஒரு ஸ்லோகத்தை பார்த்தோம் என்றால்,
தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் வித்தி அகர்த்தாரம் அவ்யயம். அதாவது இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யும் கர்த்தாவாக நான் இருக்கிறேன் என்று தெரிந்தாலும் அதே சமயத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யாத அகர்த்தாவாகவும் நான் தான் இருக்கிறேன் என்று கிருஷ்ண அர்ஜுனனை பார்த்து சொல்றார். இதெல்லாம் படைத்தவனாக நான் இருந்த போதிலும் இதை நான் படைக்கவில்லை என்பது உனக்கும் தெரியும் என்று கிருஷ்ண அர்ஜுனனை பார்த்து சொல்றார். இது எப்படி முரண்பாடாக இருக்கே, ரொம்ப கான்ட்ராடிக்டரியா இருக்கே, புரியாத மாதிரி இருக்கே என்று சொன்னா, எப்படி ஒரே சமயத்தில் ஒருத்தர் படைக்கவும் செய்ய முடியும், அதே நேரத்தில் படைக்காமலையும் இருக்க முடியும்? படைத்தவர் எப்படி படைக்காம இருப்பார் என்ற ஒரு டவுட் வரும், ஒரு சந்தேகம் வரும். அப்பொழுதுதான் இந்த இடத்தில் 2 அழகான பாயிண்ட்ஸை நம்ம நோட் பண்ண வேண்டியிருக்கு. முதலாவது, கிருஷ்ணர் என்ன செஞ்சாலும் அதை நான் தான் செஞ்சேன், இது என்னால் தான் ஆனது, நான் தான் இதை செஞ்சேன், நான் தான் கர்த்தா என்ற அந்த நான், அந்த ஒரு அகங்காரம் அவருக்கு இருக்கவே இருக்காதாம். அந்த ஒரு அகங்காரம் இல்லாதனால்தான் நம்ம கர்மயோகத்திலேயே நம்ம பார்த்திருக்கோம், எந்த செயலை செய்தாலும் அந்த அகங்காரம், மமக்காரம், ஆசை, பற்றுகள் இது எதுவுமே இல்லாமல் அதை பகவானிடமே சமர்ப்பணம் செஞ்சுட்டு அந்த செயலிலிருந்து ஒரு பலனையும் அவரிடமே சமர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பதை பார்த்தோம். அந்த ஒரு அகங்காரம் இல்லாமல் செய்யும் செயல்தான் மேலானது என்பதையும் பார்த்தோம். இப்ப கிருஷ்ணர் செஞ்ச செயல், அவர் படைத்த இந்த படைப்பு, அவர் செய்யற அந்த தொழிலான அந்த படைப்பு, அந்த செயல் அவர் செய்யவில்லை என்று அந்த அகங்காரத்தை ஒழிக்கிறாராம் நம்மளோட கிருஷ்ணர். இதுல இருந்தே நம்ம அவருக்கே அகங்காரம் இல்லை, அப்ப சாதாரண மனிதர்கள் நமக்கே அகங்காரம் இருக்கணும் என்ற அந்த ஒரு எண்ணமும் நம்மளுக்கு வர வேண்டும். 2வது விஷயம் என்ன என்றால், கிருஷ்ணர் படைத்தார் என்றால் அவர் படைக்கிறது இல்லையா, அவரின் முக்கியமான பிரமாணமான சக்தியாக, பிரதானமான ஒரு சக்தியாக இருக்கும் அந்த மூல பிரகிருதி தான் படைக்கிறது என்பதை முன்பே பார்த்தோம். அந்த ஒரு மூல பிரகிருதி அதை படைக்கிறதுனால நம்ம கிருஷ்ணர் என்ன பண்றார் என்றால், இந்த படைக்கும் தொழில் எல்லாத்தையுமே தன்னுடைய சக்தியாக இருக்கும் மூல பிரகிருதி கிட்ட தந்துட்டாராம். தந்துட்டு அவர் சந்தோஷமாக இருக்காராம், அந்த செயல்கள்ல இருந்து விலகி இருக்காராம். இப்ப படைக்கிறது யார் இதெல்லாம் படைத்தா என்றால் கடவுள் என்று சுலபமாக சொல்றோம். ஆனால் உண்மையாகவே பார்த்தோம் என்றால் அந்த கடவுளின் சக்தி தான் அது எல்லாத்தையுமே படைக்கிறதே தவிர கடவுள் அந்த விஷயங்களை படைக்கிறது இல்லையா. ஆனால் சக்தியும் பகவானுக்கு சொந்தம் தானே, அப்ப அவரை எப்படி படைக்கல என்று சொல்ல முடியும் என்றால், இந்த ஒரு சக்தியை உபயோகப்படுத்தி, இந்த ஒரு சக்தியை அவர் உருவாக்கி அதை படைத்து அந்த சக்தி கிட்ட இந்த பொறுப்பு எல்லாத்தையுமே தந்துட்டு அந்த சக்தியிலிருந்து விலகி இருக்காராம் நம்மளோட கிருஷ்ணர். இந்த சக்தி அவரிலிருந்தே வந்தாலும் சரி, அந்த சக்திக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லாத மாதிரி அவர் செஞ்சுக்கிறாராம் நம்ம கிருஷ்ணர். 2 விதத்துல பார்த்தாலும் சக்தி தான் இது எல்லாத்தையுமே செய்யறது, மூல பிரகிருதி தான் இது எல்லாத்தையுமே செய்யறது என்று சொன்னாலும், அதே நேரத்தில் அவருக்கு அகங்காரம், மமக்காரம் இல்லை என்று சொன்னாலும், 2 விதத்திலும் இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கலாம், இந்த ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கலாம். அதனால் அந்த 4 வர்ணங்களையும் நான் தான் உருவாக்கியிருக்கேன், இதை செய்தவன் நானாக இருக்கிறேன் என்று சொன்னாலும் இதை நான் செய்யவில்லை என்பது உனக்கு புரியும் என்று நம்ம கிருஷ்ண அர்ஜுனனை பார்த்து சொல்றார். ஏன்னா அவருக்கு தான் கர்மயோகம் இப்போ இவ்வளவு உபதேசங்களை செஞ்சிருக்காரு, அப்போ உனக்கு தான் இவ்வளவு ஞானம் இருக்குல்ல, அப்ப இந்த விஷயம் உனக்கே தெரிஞ்சிருக்கணுமே என்று கேட்கிற மாதிரி கிருஷ்ண அர்ஜுனனை பார்த்து கேட்கிறார். பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 12வது மற்றும் 13வது ஸ்லோகங்களின் விளக்கம் இதுவே. சமஸ்த லோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.